அபிராமி ஆஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 ஆங்கில வருஷத்துக்கான பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் 2021 பிறக்கிறது கன்னியா லக்னத்தில், கடக ராசியில், பூச நட்சத்திரத்தில் இந்த வருஷம் பிறக்குது. கன்னியா லக்னம்னாலே புதன்னு அர்த்தம். அந்த புதன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கிறார். அவர் யாருடைய நட்சத்திரத்தில் இயங்குகிறாருன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் இயங்குகிறாரு. அப்போ புதன் சுக்கிரன் ரெண்டுமே வாழ்க்கையில் இன்ப சுகபோகங்களை கொடுக்கக்கூடியவர்கள், நல்ல அறிவு, நல்ல ஆற்றல் இதை செய்யக்கூடியவர்கள். அதோடு மட்டுமல்ல, தகவல் தொடர்புகளை பெரிய லெவலில் கொண்டு செலுத்தக்கூடியவர்கள் இந்த புதன் சுக்கிரன் கிரகம். இந்த வருஷம் 2021 பூச நட்சத்திரத்தில் கடக ராசியில் பிறக்குது. இந்த பூச நட்சத்திரத்துக்கான அதிபதியானவர் சனி பகவான் தன்னுடைய சொந்த ராசியிலேயே சஞ்சரிச்சிட்ருக்கிறாரு. சனினாலே துன்பம், துயரம், கஷ்டம், நோயின்னு அர்த்தம். அதே சமயத்தில் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் உலகம் முழுவதும் தொழில்துறைகள் ஏற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு இந்த 2021 இருக்குது. அதோட இந்த வருஷம் பிறக்கும்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கன்னியா லக்னத்தில் வருஷம் பிறக்குது. அந்த லக்னத்திற்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, 4ஆம் இடத்துல சூரியன் புதன், 5ஆம் இடத்துல குரு சனி, 8ஆம் இடத்துல செவ்வாய், 11ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடியது ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருடம் கன்னியா லக்னத்தில் பிறந்தால் கூட அந்த லக்னத்துக்கான அதிபதி சூரியனோடு சம்பந்தப்பட்டு இந்த வருஷம் பிறக்கதால் மக்களுக்கு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு ஆன்ம பலம், இறை சிந்தனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதோடு கோச்சாரத்தில் கேது பகவான் 3ஆம் இடத்துல வருஷம் பிறக்கும்போது சஞ்சரிக்கிறார். அவரோடு சுக்கிரன் முதல்லே சொன்னது மாதிரி இன்ப சுகபோகங்களை அனுபவிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக கேது 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது இறைவனுடைய அனுக்கிரகம் உள்ள ஸ்தானம். 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சிகள், எண்ணங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் நம்முடைய 3ஆம் இடம் என்பது. அது மட்டுமல்ல, தைரியம், தன்னம்பிக்கையை சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறது. இந்த வருஷம் நம்முடைய முயற்சிகள் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அந்த அடிப்படையில் நாம் இந்த ஆடியோ தொகுப்பில் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்க இருக்கிறோம். என்னுடைய சேனலில் பூரா நீங்கள் பார்த்துருப்பீங்க, முழுக்க லக்ன பலன் தான். நீங்கள் என்ன ராசியில் பிறந்திருக்கீங்கிறத காட்டிலும் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு உங்கள் ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு அந்த லக்னத்துக்கான என்னுடைய பலன்களை பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், நான் ராசி பலன் சொல்லலாம், லக்ன பலன் சொல்லியிருக்கேன். இதோடு உங்களுடைய தனிப்பட்ட சொந்த ஜாதகத்தையும் கலந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு
2021 எப்படி இருக்கும் அப்படின்னு பொது பலனை பார்க்குறோம். உங்களுடைய லக்னத்திலே ராகு பகவான் கோச்சாரத்தில் சஞ்சரிச்சிட்ருக்காரு. அது மட்டுமல்ல, நீங்கள் வருஷம் பிறக்கும் போதே உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சிறப்பான பலன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் இருந்த உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் நீங்கும், ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்துடும். அதோட இந்த வருஷம் ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். வருமானங்கள் நிறைய உங்களுக்கு இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு செலவினங்களும் அதிகமாக இருக்குது. நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து உங்களுக்கு பண வரவு உண்டு. அதுபோல் பொருள் வரவும் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். கேட்ட இடத்துலேருந்து பணம் கிடைக்கும். டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது இருந்தால் அது நிவர்த்தியாகும். அதனால் நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பம் இந்த வருஷம் அமையும். உங்களுடைய லக்னத்திற்கு 3ஆம் அதிபதியாக சந்திரன் வர்றார். 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். நீங்கள் புதிய விஷயங்களில் முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள், எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வந்து சேரும். நீங்கள் இந்த வருஷம் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே ஒரு சிலர் மேலே படிப்பீங்க, புதிய விஷயங்களை அப்டேட் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு புது ப்ராஜெக்ட் வருவதற்கான அல்லது புது ப்ராஜெக்ட் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் அமையும். சகோதர சகோதரிகளால் நன்மை, அவர்களுக்கு சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பமெல்லாம் இந்த 2021 அமையும். உங்களுடைய 4ஆம் அதிபதியாக சூரிய பகவான், அவர் 8ஆம் இடத்துல. அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பழைய பொருளை எதுவும் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துட்டு புதுசாக பொருள் வாங்கிக்கலாம். உங்களுடைய ஹெல்த் பாயிண்ட்லேயும் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த காலத்தில் உடம்பில் சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனித்து பாருங்கள். அதோட உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு சேல்ஸுக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி பண்ணால் போதுமானது. காதல் விஷயங்கள் ஒரு சிலருக்கு சக்ஸஸ் ஆகும். அது சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடிகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இந்த வருஷம் அமையும். குழந்தைகளால் நன்மை, அவர்களால் பிரச்சனை, இது ரெண்டுமே ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு இந்த வருஷம். தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. உங்களுடைய பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும். அது வராத பணம் கிடையாது, வரும். எப்போ வருங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லாத காலம். அதனால் யாருக்கும் செக்யூரிட்டி வேண்டாம். இது வரைக்கும் வேலையில் பிரச்சனை அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வேலை உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் இல்லைன்னா கூட அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். அதில் தான் உங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய வெற்றியே இருக்குது. லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். காம்படிஷன் எக்ஸாமில் எதுவும் எழுதியிருந்தீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. வழக்குகள் இழுபறியாகவே இருக்கும், ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒரு சிலருக்கு டைவர்ஸ் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்கும். சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழில் சுமாராக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்ட்னர் விலகி போக வேண்டிய காலங்கள் உண்டு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்துகிட்ருக்கு. ஷேர் மார்க்கெட்டில், ஸ்பெக்குலேஷனில், ரேஸ், லாட்ரியில் வருமானத்தை பார்ப்பவர்களுக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளான காலம் தான் சொல்லணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் ஓரளவுக்கு வருமானம், சம்பாத்தியம் உண்டு. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு
கொஞ்சம் எச்சரிக்கையாகவே டீல் பண்ண வேண்டிய காலம் இது. உங்களுடைய லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல சூரியன் புதன். அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க. ஆப்ரேஷன் எதாவது பண்ணுறதா இருந்தால் அதை வருஷம் ஆரம்பத்தில் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு ஹையர் ஸ்டடி எஜுகேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்பு, வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பிரயாணங்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒரு சிலருக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு, அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதோட சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில், பிளாட்பார பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் சிறப்புன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லை, கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜ், கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், ஐடி, டிஜிட்டல், இது மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நல்லாவே இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக செவ்வாய் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எதிலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு அல்லது எதிர்பாராத செலவினங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதனால் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க. வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. வேலையில், தொழிலில் மாற்றங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸும் ஒரு சிலருக்கு வேலையில் உண்டு. 9ஆம் இடத்துல குரு, சனி, தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. இறை அருளை கூட்டுங்க. அடிக்கடி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். எப்படி இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சதா சிந்தனைகளே செயல்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதை மாற்றுங்க. சிந்தனையை செயலாக்கம் பண்ணுங்கள். நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு நிறைய வந்துகிட்டே இருக்குது. எப்பையெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் ஒருவன் அனுப்பிச்சிக்கிட்டு இருக்காரு. அதன் மூலமாக உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள் பூர்த்தியாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரே சிந்தனையாக நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இந்த வருஷம் நீங்கள் சிறப்பான வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடு இந்த வருஷம் பண்ணுங்கள். சித்தர்களுடைய ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்க. வாய்ப்பு இருந்தால் பள்ளிவாசல் போயிட்டு வாங்க. அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.